அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஸ்டாக்க வந்து நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணாலும் சரி, இன்ட்ராடே பண்ணாலும் சரி, எப்படி செலக்ட் பண்ணணும்? அதாவது நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வாங்கணும். அதுக்கப்புறமா பை பண்ணி, அத வந்து நல்ல முறையில ப்ராஃபிட் எடுக்கிறது அப்படின்றத என்ன வழிமுறையோ அததான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. ஸோ டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க நண்பர்களே. ஐ அம் நாட் எ செபிலிசிஸ்ட் பெர்சன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம பார்க்கக்கூடியது, ஒரு ஸ்டாக்க நீங்க எடுத்து ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி, அதனுடைய சப்ளை எங்க இருக்கு? டிமாண்ட் எங்க இருக்கு? அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ இது 2ம் தெரியாம நீங்க வந்து அந்த ஸ்டாக்ஸ்ல என்ட்ரி எடுத்தீங்கன்னா, அது ஃபெயிலியர்ல முடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால நீங்க அந்த சப்ளை, டிமாண்ட் 2மே வந்து எங்க இருக்கு? அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அத புரிஞ்சுகிட்டு நீங்க வந்து நான் வந்து இப்ப டே டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன்னு ஒரு சாம்பிளுக்கு வச்சிருக்கேன். இது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக டே டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளுக்கு சப்ளை எங்க இருக்கு? டிமாண்ட் எங்க இருக்கு? செக் பண்ணணும். இப்போ இது வந்து இது டிமாண்ட் ஜோனு. கரெக்ட்டா அந்த டிமாண்ட் ஜோன் வரும்போதெல்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணோம்னா, ஸ்விங் ட்ரேடிங்ல நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதே மாரி சப்ளை வந்து நீங்க வந்து அந்த ஜோன்ல வந்து கரெக்ட்டா எக்ஸிட் பண்ண பழகிக்கணும். ஒரு ஸ்விங் ட்ரேடிங் எடுத்தீங்கன்னா. இல்ல நீங்க இன்ட்ராடே பண்ண போறீங்கன்னா, அந்த ஸ்டாக்ஸ வந்து 5 மினிட்ஸா பார்த்து 5 மினிட்ஸா கன்வெர்ட் பண்ணி, அதுல வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எங்க இருக்கு? அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இப்ப இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நடுவுல உருவாகியிருக்கும். நம்ம வந்து டே டைம் ஃப்ரேம் எடுத்தனால கேண்டில் ஸ்டிக்ஸ் பெருசு பெருசா காட்டுது. இப்ப நீங்க இன்ட்ராடே பண்ண போறீங்கன்னா, அந்த ஸ்டாக்ஸ வந்து நீங்க 5 மினிட்ஸ்ல ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் எங்க இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு என்ட்ரி எடுக்கிறது நல்லது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்டாக்க வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க பார்க்க வேண்டிய விஷயம், ஆ பிவட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. பிவட் பாயிண்ட் வந்து எங்க கிரியேட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஒவ்வொரு பிவட் பாயிண்ட்டும் பாருங்களேன். கரெக்ட்டா வந்து ஒரு சாம்பிளுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். 6840ல ஒரு பிவட் பாயிண்ட். இந்த கிரீன் கலர் கோடு இருக்கு இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் போட்டிருக்கேன். 6840ல ஒரு பிவட் பாயிண்ட் உருவாயிருக்கு. நெக்ஸ்ட் லெவல் பாருங்களேன். 9211ல உருவாயிருக்கு. அதுக்கு அடுத்த லெவல் பாருங்களேன். 10,940ல உருவாயிருக்கு. அப்புறம் அதுக்கு அடுத்த லெவல் 11,642. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி படிக்கட்டு ஏறுற மாரி இந்த பிவட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ரைஸ் ஆயிட்டே இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாரி பார்த்துட்டு அந்த ஸ்டாக்ஸ் வந்து பிவட் பாயிண்ட் மேல வந்து குளோசிங் வச்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல் ரேட்டிங் நல்லாருக்கும். அதாவது ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கா இருந்தாலும் டே டைம் ஃப்ரேமும், இல்ல நீங்க இன்ட்ராடே பண்ணீங்கன்னா 5 மினிட்ஸ்ல வச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இது தெளிவா புரியும். அப்போ வந்து நம்ம பிவட் பாயிண்ட்க்கு மேல குளோசிங் வச்சு ஒரு கேண்டில் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் பதிவாயிருக்கான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறது ஒரு சிறந்த ஒரு ஐடியாவா இருக்கும். சரிங்களா? 2வது ஸ்டெப்பு. 3வது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சார்ட்ட பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக்ஸ்ல என்னென்ன கேண்டில் ஸ்டிக்ஸ் பதிவாயிருக்கு. நம்ம எடுத்துக்க ஸ்டாக்ல எந்த மாதிரியான கேண்டில் எங்கெங்க பதிவாயிருக்கு அப்படின்றத பார்க்கணும். சப்போர்ட்ல எந்த மாரி உருவாயிருக்கு, பா இதுல ரெசிஸ்டன்ட்ல எந்த மாதிரியான கேண்டில் உருவாயிருக்கு. ஸோ நம்ம எங்க வந்து புல்லிஷ் கேண்டில் உருவாயிருக்கோ அத பாருங்க. சப்போஸ் நீங்க இன்ட்ராடே பண்றதா இருந்தா ஈவினிங் ஸ்டாரோ, அதாவது செல் சைட் ஷார்ட் போடுறீங்கன்னா, ஈவினிங் ஸ்டார் எங்க உருவாயிருக்கு, இல்ல ஷூட்டிங் ஸ்டார் எங்க உருவாயிருக்குன்னு பார்த்துட்டு ஷார்ட் போலாம் இன்ட்ராடேல. ஆனா டெலிவரி பண்ண முடியாது. அதே நீங்க ஸ்விங் ட்ரேடிங்கோ இல்ல இன்ட்ராடே பண்ணீங்கன்னா கூட, நீங்க வந்து இந்த ஹேமர் கேண்டில் எங்க போட்டிருக்குன்னு பாருங்க. நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். பெரிய கிரீன் கலர்ல ஒரு கேண்டில் இருக்கு. இது ஹேமர் கேண்டில் சொல்லுவாங்க. இங்க வந்து பாருங்க ஒரு மார்னிங் ஸ்டார் உருவாயிருக்கு. ஸோ 70% ஆஃப் தி ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரைசிங் எல்லாமே அதாவது புல்லிஷ் ட்ரெண்ட் எல்லாமே இந்த மார்னிங் ஸ்டார், ஹேமரு, அப்புறம் மொமெண்டம் கேண்டில் சொல்லுவாங்க. அதாவது மறுபசு கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரி அப்புறம் இன்வெர்டட் ஹேமர் இந்த மாரி புல்லிஷ் கேண்டில் நெறைய இருக்கு. இதுல முக்கியமான கேண்டில் மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாரி எங்கெல்லாம் உருவாதோ, அதாவது சப்போர்ட்ல உருவாகுதோ, அப்போ அந்த கேண்டில் ஸ்டாக்ஸ் சப்போர்ட்ல உருவாகும்போது நம்ம அந்த ஸ்டாக்ஸ வந்து முயற்சி பண்றது பெஸ்ட்டா இருக்கும். ஸோ இது 3 பாயிண்ட் ஆயிடுச்சா? ஸோ ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம 3வது பாயிண்ட்ட பார்த்துட்டோம். 4வது பாயிண்ட் என்னன்னா, நீங்க கேண்டில் ஸ்டிக்ஸ் போட்டிருக்கு அந்த சார்ட்ட பார்க்குறீங்க. அது எந்த மாதிரி பேட்டர்ன்ல உருவாகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்ப நெறைய புல்லிஷ் பேட்டர்ன் இருக்கு. அதுல நம்ம பார்க்கக்கூடியது வந்து இப்போ நான் ஒரு சாம்பிளுக்கு எடுத்திருக்கிறது இந்த பேட்டர்ன் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன். அதாவது ஸ்டாக்ஸ் மேல இருந்து கீழ விழுந்த பிறகு திரும்பவும் மேல் நோக்கி நகர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா இந்த ஸ்டாக்ஸ்ல நம்ம பார்க்க முடியுது. ஒவ்வொரு வாட்டி ரெசிஸ்டன்ட தொட்டு தொட்டு நம்மளுக்கு ஏறதுக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால தான் இதுக்கு பேரு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் சொல்லுவோம்.
ஸோ இந்த ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் வரும்போது நம்ம அடுத்து நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன்ல அந்த பேட்டர்ன்ல எங்க உடைச்சு வெளியே வருது. அப்போ அந்த இடத்துல உடைச்சு வெளியே வருதா அதை கவனிக்கணும். அது கவனிச்ச பிறகு அந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கா, நல்லா ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் நடந்திருக்கா, புல்லிஷ் கேண்டில் பதிவாயிருக்கா அப்படின்றத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹையை தாண்டி இருக்கணும். ஸோ இதெல்லாம் பார்க்கணும். ஸோ இது பார்த்த பிறகு நீங்க அந்த கேண்டிலை வந்து நீங்க அந்த கேண்டிலுக்கு அப்புறமா நீங்க என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் ரேட்டிங், உங்களுக்கு ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிவார்ட் கிடைக்கும். இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணும்போது ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இன்ட்ராடே பண்ணுறதா இருந்தாலும் சரி, சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டெப் 4 பார்த்தாச்சு. அடுத்தது ஸ்டெப் வந்து 5th ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரெசிஸ்டண்ட்டை ட்ரெண்ட் லைன் போட்டு பாருங்க. அந்த சார்ட் வந்து எப்படி உருவாகுதுன்னு தெரியும் உங்களுக்கு. அந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சு வெளியே வருதான்னு பாருங்க. எப்போ உடைச்சு வெளியே வருதோ அப்போ எடுக்கலாம். இல்லைன்னா பாட்டம் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, அந்த சப்போர்ட், அதாவது நான் சொல்லக்கூடியது இது வந்து ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன், இது வந்து பாட்டம் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன். நீங்க ஒருவேளை நீங்க ட்ரை பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி பாட்டம் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன்ல ஒரு ஸ்விங் எடுக்கலாம். இல்லைன்னா பிரேக் அவுட்டுக்கு அப்புறமாவும் எடுக்கலாம். ஏன் பிரேக் அவுட்டுக்கு அப்புறமா எடுக்கும் போது கொஞ்சம் நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த ஹரிசாண்டல் சப்போர்ட் லைன் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் உடைச்சிரும். உடைச்ச பிறகு சில நேரங்கள்ல பல ஸ்டாக்குகள் என்ன பண்ணும்னா, ஒரு கன்சால்டேஷன் நடந்து, அதாவது ரீட்ரேஸ்மெண்ட் நடந்து தான் மேல போகும். சில ஸ்டாக்குகள் நேராவே மேல போயிடும். ஸோ அதுக்கேத்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிட்டு, அந்த மாதிரி அதுக்கு தான் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் உடைக்குதா அப்படின்றத பார்க்கணும். ஹரிசாண்டல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்டையும் உடைக்குதான்றதையும் பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரியான ஸ்டாக்ஸை நீங்க ப்ரிஃபர் பண்றது பெஸ்டா இருக்கும். ஸோ ஸ்டெப் நம்பர் 6 பார்த்தாச்சா? அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது இண்டிகேட்டர் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இண்டிகேட்டர்ல நான் ஒரே ஒரு சாம்பிளுக்காக ஒரு இண்டிகேட்டர் காட்டுறேன். ஸோ இது வந்து 20 டேஸ்க்கான மூவிங் ஆவரேஜ், அதாவது இஎம்ஏ சொல்லுவாங்க, எக்ஸ்பான்ஷனல் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னுவாங்க, எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னுவாங்க. ஸோ இது வந்து இந்த இந்த கோட் இருக்கு பார்த்தீங்களா, ப்ளூ கலர் லைனு, இது வந்து 20 டேஸ்க்கான ஒரு கேண்டில் ஸ்டிக் ஆவரேஜ். இது வந்து எப்போ இதை உடைச்சு கீழே வந்துருச்சோ அந்த ஸ்டாக்ஸ் ஃபாலோ ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அது வரைக்கும் நீங்க அந்த ஸ்டாக்ஸை தொடக்கூடாது. இப்போ சப்போஸ் நீங்க பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இப்போ இந்த 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் ஒருவேளை இப்படி வந்து இந்த மாதிரி யூ டர்ன் போட்டு காட்டுச்சுன்னா, அப்போ இங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டோஜி ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறமா ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறமா நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா நீங்க நீங்க வந்து இந்த ஸ்டாக்ஸை வந்து ட்ரை பண்றது நல்ல சிறந்த யுக்தியா இருக்கும். அதுக்கு முன்னாடி எடுத்துட்டீங்கன்னா கீழே விழுந்துகிட்டே இருக்கும்னு அர்த்தம். அப்புறம் எப்ப திரும்புதோ அது வரைக்கும் நம்ம ஆவரேஜ் பண்றதுக்கு நம்ம கிட்ட காசு வேணும். அப்புறம் மாட்டிக்கிட்டோம்னா இந்த ஸ்டாக்ஸ் ஒருவேளை ஃபண்டமெண்டலா நல்ல ஹெல்த்தியான ஸ்டாக்கா இல்லைன்னா நம்ம சிக்கல்ல போய் முடிஞ்சிடும். அப்போ இது வரைக்கும் இறங்கிடும். சரிங்களா? அதனால இந்த மாதிரி ரிவர்சல் போடுறதுக்கு முன்னாடி மூவிங் ஆவரேஜ் நல்லா யூ டர்ன் போட்டிருக்கா, இங்க ஒரு புல்லிஷ் கேண்டில் பதிவாயிருக்கா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டாக்ஸ் தான் நீங்க செலக்ட் பண்ணணுமே தவிர அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது. ஸோ இது ஒண்ணு. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது மெயினா இது ஒரு சேனல் பேட்டர்னு. இந்த சேனல் பேட்டர்ல நம்ம வந்து ஸ்டாக்ஸை மட்டும் பார்க்குறோம். ஸ்டாக்ஸை மட்டும் பார்க்கக்கூடாது. வால்யூம் நல்லா எங்க கிரியேட் ஆயிருக்கு, அந்த ஸ்டாக்ஸ்ல வால்யூம் நல்லா கிரியேட் ஆயிருக்கா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் மெயினா. அந்த மாதிரி ஸ்டாக்ஸை மட்டும் தான் ட்ரேட் எடுக்கணும். நீங்க அவசரப்பட்டு ஸ்விங் ட்ரேடிங் எடுத்தாலும் சரி, இன்ட்ராடே எடுத்தாலும் சரி, வால்யூம் வந்து மினிமம் ஒரு 2 லட்சம்னாச்சும் இருந்தாதான் அந்த வால்யூம் வந்து உங்களுக்கு விற்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படி நீங்க 2 லட்சம் இல்ல 1 லட்சம், மினிமம் 1 லட்சம் வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் எவ்வளவு வேணா இருக்கலாம். மினிமம் 1 லட்சத்துக்கு மேல இருந்ததுன்னா அந்த ஸ்டாக்ஸ் நல்லா ட்ரேட் ஆகும், வாலட்டிலிட்டி இருக்கும், உங்களுக்கு வித்துட்டு வெளியே வரதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த கேண்டில் இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம மூவிங் ஆவரேஜ் மேல இருக்கு பாருங்க. அது வந்து போன ஒரு சார்ட் காட்டின மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்தது. இது பாருங்க மூவிங் ஆவரேஜ் மேல இருக்கா. இது வந்து யூ டர்ன் போறதுக்கு ரெடியா இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்க ஒரு நம்மளுக்கு ஒரு மார்னிங் ஸ்டார் கேண்டில் பதிவு ஆகணும். அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கிரீன் கலர் கேண்டில் உருவாச்சுன்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஃபர்தரா இங்க இருந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப போகுது அப்படின்றதுக்கான ஒரு சிக்னல் நம்மளுக்கு கிடைச்சாச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த ஸ்டாக்ஸ் தான் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஆனா இது கீழே வந்துருச்சுன்னா அந்த ஸ்டாக்ஸ் இன்னும் ரெடி ஆகலன்னு அர்த்தம். ஓகேவா? அது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் பண்ணிக்கணும் நண்பர்களே. ஸோ இப்போ நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் ஒரு ரீகேப் பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்கணும் ஒரு ஸ்டாக் எடுக்கிறதுக்கு முன்னாடி. அடுத்தது டிமாண்ட் அண்ட் சப்ளை பார்த்த பிறகு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, பிவட் பாயிண்ட் எந்த இடத்துல உருவாயிருக்கு, பிவட் பாயிண்ட்டுக்கு ஹைக்கு மேல உருவாயிருக்கணும். அடுத்தது நமக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ், புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் சப்போர்ட்ல எங்க கிரியேட் ஆயிருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பேட்டர்ன், என்ன மாதிரியான பேட்டர்ன், ஃபாலிங் வெஜ் பேட்டர்னா, என்ன மாதிரியான புல்லிஷ் பேட்டர்ன், ஃபாலிங் வெஜ் பேட்டர்னா, இல்ல இன்வெர்டட் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டரா, இல்ல கப் அண்ட் ஹேண்டலா, அந்த மாதிரி என்ன மாதிரி பேட்டர்ன் உருவாயிருக்கு.
அப்புறமா ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் உடைச்சிருக்கா, இல்ல ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் பாட்டத்துல இருந்து ஏறுதா அப்படின்றத பார்க்கணும். அடுத்தது இஎம்ஐ இண்டிகேட்டர்லாம் யூஸ் பண்ணும்போது இஎம்ஐல ஒரு சாம்பிள் காட்டியிருக்கேன். இஎம்ஐ 20 டேஸ்க்கான இஎம்ஐஸ் வச்சுக்கணும். அப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வால்யூமா ஹையா இருக்கணும். ஸோ இதெல்லாம் நான் ஒரு 6 விஷயம் தான் சொல்லியிருக்கேன். இந்த 6 விஷயத்த நீங்க கவனிச்சாலே உங்களுக்கு மேக்ஸிமம் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. ஸோ இந்த 6 விஷயத்த நீங்க முழுசா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி சப்போஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபர்தரா நீங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா இது போன்ற தகவல் சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பார்க்குற நண்பர்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.